வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம்னு கூட சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா யோசிச்சு உண்மையை சொல்லுங்க. நீங்க இப்ப உங்க நிலையிலிருந்து காணாம போறீங்க. எத்தனை பேர் உங்களை காணோன்னு தேடுவாங்க? ஐயோ, இவரை காணோமே, இவர் இருந்தா எனக்கு தீர்வு கிடைக்கும், இவங்க இருந்தா எனக்கு கவலையே இல்லை, இவங்க என் வாழ்க்கையில கிடைச்சது என் புண்ணியம்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? நீங்க இல்லைன்னா உங்க உலகமே ஸ்தம்பிச்சு போயிடணும். ஐயோ, இவரை நாம இழந்துடுவோமோ அப்படின்னு இந்த உலகம் உங்களை பார்த்து பயப்படணும். அதுக்கு நீங்க ஒரு இரும்பு மனிதனா, ஒரு பவர்ஃபுல் ஆளுமையா நீங்க மாறணும். இந்த வீடியோவோட முடிவுல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தீப்பொறி உண்டாகுங்கிறது உறுதி. அதனால ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளவோ செய்றீங்க, ஆனா யாரும் உங்களை மதிக்கிறதே இல்லையா? நீங்க ஒரு இடத்துல இல்லாட்டி கூட மத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய குறையா தெரியறது இல்லையா? உங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க, அப்படிதானே? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய மாத்த போகுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? காலையில எழுந்ததும் ஆபீஸ் டென்ஷன், இன்னைக்கு மேனேஜர் என்ன சொல்லுவாரோ, டார்கெட் முடிக்கலன்னா வேலை போயிடுமோங்கிற பயம். இன்னொரு பக்கம் உறவுகள், நாம உயிரா நேசிச்சவங்க ஒரு சின்ன காரணத்துக்காக நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அந்த வலி, அந்த ஏமாற்றம் நம்மளை தூங்க விடாம செய்யுது. ஆபீஸ்ல நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. வீட்லயும் சரி வெளியிலையும் சரி, உங்களை ஒரு ஆளா கூட யாரும் மதிக்காத போது வர்ற அந்த வலி இருக்கே, அது நரகம். நான் எதுக்கு வாழறேன், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதேன்னு தெரியலையே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வருதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது போதாதுன்னு இந்த சோசியல் மீடியா வேற. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் திறந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி போட்டோ போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு நாம நம்ம மனசுக்குள்ளேயே அழுறோம். ஒரு லைக் வரலன்னா வருத்தப்படுறோம், ஒரு கமெண்ட் வரலன்னா கவலைப்படுறோம். நம்ம சந்தோஷத்தை யாரோ ஒரு தெரியாத நபர்கிட்ட அடகு வச்சுட்டு நிக்கிறோம். உணர்ச்சிகரமா நாம ரொம்ப பலவீனமா இருக்கோம். யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டிட்டா அன்னைக்கு முழுக்க அந்த கவலையிலேயே இருக்கும். ஏன் இந்த பலவீனம்? அப்படி நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு? சுவாமி விவேகானந்தர் அழகா ஒன்னு சொல்லுவாரு, எது உங்களை பலவீனப்படுத்துதோ அதை விஷம்னு முதல்ல தூக்கி எரியுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த 10 ரகசியங்கள் உங்களை ஒரு மேக்னெட் மாதிரி மாத்தும். நீங்க பேசுற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு போனா அங்க இருக்கிற எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. உங்களை இழக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. இந்த ரகசியங்களை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சா உங்க ஆபீஸ்ல நீங்க தான் பெஸ்டா இருப்பீங்க. உங்க உறவுகள்ல நீங்க தான் பவர்ஃபுல்லா இருப்பீங்க. எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களை அசைக்க முடியாது. மனசுல ஒரு இரும்பு திரை வந்துடும், எதையும் தாங்குற வலிமை வந்துடும். சுவாமி விவேகானந்தர், உங்களை நீங்களே மதிக்காதவரை இந்த உலகம் உங்களை ஒரு நாளும் மதிக்காது என்றார். ஒரு குட்டி கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு இளைஞன் தன் குரு கிட்ட போய் கேட்டான், குருவே, என் வாழ்க்கையோட மதிப்பு என்ன? எனக்கு எதுவுமே புரியல, எல்லாரும் என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டான். அந்த குரு சிரிச்சுக்கிட்டே அவன் கையில ஒரு ஜொலிக்கிற கல்லை கொடுத்து சொன்னாரு, தம்பி, இதோட மதிப்பு என்னன்னு மட்டும் விசாரிச்சுட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன், இதை யாருக்கும் வித்துடக்கூடாது. அவன் முதல்ல ஒரு காய்கறிக்காரர்கிட்ட போனான். அவர் பார்த்துட்டு, இது ஏதோ கலர் கல்லு மாதிரி இருக்கு, என் குழந்தை விளையாட ஒரு 2 கிலோ தக்காளி தரேன், என்கிட்ட கொடுத்துடுனாரு. இவன் வேணான்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கடைக்காரர்கிட்ட போனான். அவரு, இது ஏதோ அலங்கார பொருள் போல இருக்கு, ஒரு 1000 ரூபாய் தர்றேன்னாரு. கடைசியா அவன் ஒரு வைர வியாபாரி கிட்ட போனான். அந்த வியாபாரி அந்த கல்லை எடுத்து பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாரு. தம்பி, இது சாதாரண கல் இல்ல, இது ஒரு அபூர்வமான மாணிக்கம். இதோட விலை பல கோடி ரூபாய். என் கடையே வித்தா கூட இதோட விலையை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. இப்போ அந்த இளைஞனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த மாணிக்கம் ஒண்ணுதான், ஆனா அது எந்த இடத்துல இருக்கு, யார் அதை பாக்குறாங்கன்றத பொறுத்து தான் அதோட மதிப்பு மாறுது. மக்களே, நீங்களும் ஒரு மாணிக்கம் தான். ஆனா நீங்க தப்பான இடத்துல தப்பான மனுஷங்க கூட இருந்துகிட்டு என்னை ஏன் மதிக்கலன்னு வருத்தப்படுறீங்க. உங்களை நீங்க ஒரு சாதாரண கல்லு மாதிரி காமிச்சுக்கிட்டா இந்த உலகம் உங்களை 1 கிலோ தக்காளிக்கு தான் எடை போடும். ஆனா சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த 10 ரகசியங்களை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களை ஒரு அபூர்வ மாணிக்கமா இந்த உலகம் பார்க்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த நிமிஷம் உங்க மனசுல கை வச்சு உண்மையா சொல்லுங்க,
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையோ இல்ல ஒரு மன கஷ்டமோ வரும்போது நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்க கண்ணீரை துடைக்கவோ இல்ல உங்க தோள் மேல கை போடவோ உண்மையாவே உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? சோஷியல் மீடியால நமக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், போன்ல நூற்றுக்கணக்கான கான்டாக்ட்ஸ் இருக்கலாம். ஆனா நாம உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கும் போது நாம மனசோட பாரத்தை இறக்கி வைக்க யாருமே இல்லையேன்னு என்னைக்காவது நீங்க ஏங்கி இருக்கீங்களா? இவ்வளவு உழைக்கிறேனே ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே, என் அன்புக்கு இங்க மதிப்பு இல்லையேன்னு நினைச்சு நீங்க அழுத அந்த ராத்திரிகள் இருக்கா? உங்க மனசுல இருக்கிற அந்த வலிய, அந்த ஏக்கத்தை, அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு ஏமாற்றமா இருக்கலாம், ஒரு தனிமையா இருக்கலாம். அதை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, உங்க வலியை நீங்க வெளியில சொல்லும் போதுதான் அதுக்கான தீர்வு பிறக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற விவேகானந்தரோட இந்த 10 ரகசியங்கள் உங்க கண்ணீரை தொலைக்க மட்டும் இல்ல, இனிமேல் உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராத அளவுக்கு உங்களை ஒரு இரும்பு மனிதனா மாத்த போகுது. மத்தவங்க உங்களை தேடி வரணும்னு நீங்க ஆசைப்படுறதை விட நீங்க இல்லைன்னா மத்தவங்க ஸ்தம்பிச்சு போகணுங்கிற அந்த நிலையை கொண்டு வரும். மறக்காம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பாராட்டும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன். எங்களோட உழைப்புக்கு உங்கள் பாராட்டு தேவை. சரி, வாங்க இப்போ அந்த 10 ரகசியங்கள் என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ரகசியம் 1, உங்களை நீங்களே செதுக்குங்கள். இத சொல்லும்போது நமக்கெல்லாம் என்ன தோணும்னா, நான் ஏற்கனவே பிறந்துட்டேன், வளர்ந்துட்டேன், அப்புறம் என்ன செதுக்கிறது அப்படின்னு தோணும். ஆனா உண்மை அது கிடையாது. நாம இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அது பெரும்பாலும் நம்மால உருவாக்கப்பட்டது கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற சமூகம், பெத்தவங்க, நண்பர்கள், சினிமா, இவங்க எல்லாம் நம்ம மனசுல எதை விதைச்சாங்களோ அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம. ஆனா ஒரு கட்டத்துல நாமளே நம்ம பொறுப்பை எடுத்துக்கணும். ஒரு சிற்பி எப்படி ஒரு கரடு முரடான கல்லை எடுத்து அதுல தேவையில்லாத பாகங்களை செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்துறாரோ, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத பயம், சோம்பேறித்தனம், தயக்கம், இதையெல்லாம் நீங்களே செதுக்கி எறியணும். இதுதான் செல்ஃப் கிரியேஷன். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாமளா இருக்கவே பயப்படுறோம். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்கினா நமக்கும் அதே மாதிரி வேணும்னு ஆசைப்படுறோம். யாரோ ஒருத்தர் சோஷியல் மீடியால ஒரு லைஃப் ஸ்டைலை காட்டினா அதுதான் சரின்னு நம்புறோம். இப்படி அடுத்தவங்களோட காப்பியா வாழ்றதுனால தான் நம்ம மதிப்பு குறையுது. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே ஒரு வழியில போறாங்கன்னா நீயும் அதே வழியில போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கென்று ஒரு தனி பாதை இருக்கணும். நீங்க யாரோ ஒருத்தரோட ஜெராக்ஸ் காப்பியா இருந்தா இந்த உலகத்துக்கு உங்க மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வராது. ஆனா நீங்க யார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து உங்களை நீங்களே தனித்துவமா செதுக்கும் போது உலகம் உங்களை வியப்போட பார்க்கும். செதுக்கிறதுனா புதுசா எதையும் சேர்க்கறது இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிற தேவையற்ற விஷயங்களை நீக்கிறது தான். உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்களை முதல்ல செதுக்குங்க. என்னால முடியாது, நான் பார்க்கிறதுக்கு நல்லா இல்லை, எனக்கு அறிவு கம்மி, இதெல்லாம் யாரு சொன்னது? நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்ட கைவிலங்கு தான் இதெல்லாம். விவேகானந்தர் சொல்லுவாரு, நீ உன்னை பலவீனன்னு நினைச்சா பலவீனனாவே ஆயிடுவ. அதனால முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைய ஒரு உளியை எடுத்து செதுக்கி எறிங்க. இது வலிக்கத்தான் செய்யும். ஒரு கல்லு சிலையாகும் போது அடி வாங்குற மாதிரி நீங்க உங்களை மாத்திக்க முயற்சிக்கும் போது மனசு வலிக்கும். சௌகரியமான இடத்துல இருந்து வெளியே வர கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வலியை தாங்கினா மட்டும்தான் நீங்க ஒரு ஆளுமையா மாற முடியும். உங்களை நீங்களே செதுக்கும் போது நீங்க ஒரு ஒரிஜினல் ஆளுமையா உருவெடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இழக்க யாருக்காவது மனசு வருமா? இவரை மாதிரி இன்னொருத்தர் கிடையாதுன்னு இந்த உலகம் சொல்லணும். அந்த தனித்துவம் உங்ககிட்ட வரும்போது பயம் தானா ஓடி போயிடும். உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும். இந்த உலகத்துல நீங்க வெறும் கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போக பிறக்கல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகா சக்தியை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு உங்களை நீங்களே செதுக்கிற வேலையை இன்னைக்கே ஆரம்பிங்க. உங்க சிந்தனை, உங்க செயல், உங்க பழக்க வழக்கம், இது மூணுலையும் நீங்க தான் மாஸ்டர். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட சிற்பி. மத்தவங்க கையில உளிய கொடுக்காதீங்க, உங்க உளிய நீங்களே பிடிங்க. இந்த முதல் ரகசியம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிச்சா அடுத்தடுத்த ரகசியங்கள் உங்களை இன்னும் வலிமையாக்கும். ரகசியம் 2, பதட்டத்தை கையாளுதல். மக்களே,
இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்நோக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா? அது வெளியில இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற பதற்றம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஏதோ ஒரு படபடப்பு நம்ம கூடவே இருக்கு. பஸ்ஸை பிடிக்கணும், வேலையை முடிக்கணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும், இப்படி ஒரு ஓட்டம். சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவாரு. உலகத்துல இருக்கிற அத்தனை தீமைகளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான் இருக்கு, அது பலவீனம். இந்த பதற்றம்ங்கிறது வேற ஒண்ணுமில்ல, உங்க மனசு அடையிற ஒரு பலவீனமான நிலைதான். நாம ஏன் பதற்றப்படுறோம்? ஏதோ ஒண்ணு நம்ம கைமீறி போயிடுமோங்கிற பயம்தான் அதுக்கு காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எப்போ அதிகமா பதற்றப்படுறீங்க? யாராவது உங்களை விமர்சனம் பண்ணும்போது, இல்லனா நீங்க செஞ்ச வேலை தப்பாயிடுமோன்னு நினைக்கும் போது. விவேகானந்தர் சொல்றாரு, பயப்படாதே, நீ எதை கண்டு பயப்படுறியோ அதை எதிர்த்து நில்லு. நாம என்ன பண்றோம்னா, பதற்றம் வரும்போது அந்த சூழ்நிலையில இருந்து ஓடி போக பாக்குறோம். ஆனா உண்மையான வலிமைங்கிறது அமைதியா இருக்கிறதுல தான் இருக்கு. ஒரு சலசலக்கிற குளம் எப்படி தெளிவா இருக்காதோ அதே மாதிரி பதற்றமா இருக்கிற உங்க மனசு சரியான முடிவுகளை எடுக்காது. நீங்க பதற்றமா இருக்கும்போது பேசுற ஒரு வார்த்தை உங்க வருஷ கணக்கிலான ஒரு நல்ல உறவை உடைச்சிடலாம். ஆபீஸ்ல நீங்க பதற்றமா செய்யற ஒரு சின்ன தப்பு உங்க கரியரையே பாதிக்கலாம். அதனால இந்த பதற்றத்தை கையாள கத்துக்கிறது ஒரு கலை மட்டுமில்ல, அது உங்க உயிருக்கு நீங்களே கொடுக்கிற பாதுகாப்பு. விவேகானந்தர் தியானத்தை பத்தி நிறைய சொல்லுவாரு. தியானம்னா ஏதோ காட்டுக்குள்ள போய் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது மட்டுமில்ல, நடக்கிற விஷயங்களை ஒரு சாட்சியா பார்க்க பழகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். உடனே ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பதறதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் நிதானமா நின்னு, சரி இப்ப என்ன நடக்குது, இதை எப்படி சரி பண்ணலான்னு ஒரு வெளியாள் மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க உணர்ச்சிகள் உங்களை கட்டுப்படுத்த கூடாது, நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். யாராவது உங்களை வந்து திட்டுறாங்கன்னா உடனே கோபப்பட்டு பதறதுனால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, உங்களுக்கு தான் ரத்த அழுத்தம் ஏறும். அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் மிகப்பெரிய பவர். அந்த அமைதியை பார்த்து மத்தவங்க பயப்படணும், அதுதான் உண்மையான ஆளுமை. பதற்றத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கடந்த காலத்தை பத்தி கவலைப்படுறது, இல்லனா எதிர்காலத்தை பத்தி பயப்படுறது. அன்னைக்கு அப்படி நடந்துடுச்சேன்னு நினைச்சு இன்னைக்கு வருத்தப்படுறோம், இல்லனா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சு பயப்படுறோம். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய இந்த நிமிடம் உன்னுடையது. நீங்க உங்க வேலையை முழு கவனத்தோட அந்த நிமிஷத்துல செஞ்சாலே பாதி பதற்றம் போயிடும். நாளைக்கு நடக்க போறதை யாராலையும் மாத்த முடியாது, ஆனா இன்னைக்கு நீங்க எடுக்கிற அமைதியான முடிவுகள் உங்க நாளைக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். பதற்றத்துல இருக்கிற ஒருத்தரை விட நிதானமா இருக்கிற ஒருத்தர் மேலதான் மக்களுக்கு அதிக நம்பிக்கை வரும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் யாரு பதறாம இருக்காங்களோ அவங்களத்தான் உலகம் தலைவனா ஏத்துக்கும். மக்களே, ஒரு மனுஷன் எப்போ வலிமையானவனா மாறுறான்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் பீஸ் வெளியில இருக்கிற எந்த புயலாலையும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போதுதான். நீங்க ஒரு பாறை மாதிரி உறுதியா இருக்கணும். அலைகள் வந்து அந்த பாறையை மோதலாம், ஆனா அந்த பாறை அங்கேயே தான் இருக்கும். பதற்றத்தை கையாள தெரிஞ்ச ஒருத்தரை யாராலையும் ஏமாற்ற முடியாது, யாராலையும் காயப்படுத்த முடியாது. நீங்க அப்படி ஒரு நிலைக்கு வரும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய நம்பிக்கையா தெரிவிங்க. இவர்கிட்ட போனா ஒரு தெளிவு கிடைக்கும், இவர் எதற்கும் பதற மாட்டார் அப்படின்னு மக்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்களை இழக்க இந்த உலகம் பயப்படும். அதனால இனிமேல் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு நிமிஷம் ஆழ்ந்த மூச்சு விடுங்க. விவேகானந்தர் சொன்ன அந்த தைரியத்தை மனசுல கொண்டு வாங்க. நான் ஆன்மா, எனக்கு அழிவில்லை, எனக்கு துயரம் இல்லைன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இந்த நிதானம் உங்களை ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்தும். அடுத்த ரகசியம் இதைவிட இன்னும் ஆழமானது. ரகசியம் 3, டிஜிட்டல் கவனச்சிதறலை வெல்லுதல். மக்களே, விவேகானந்தர் 130 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு அப்படியே பொருந்துது. அவர் சொன்னார், மனதை ஒருமுகப்படுத்துவதே அறிவின் சாரம்னு. ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நம்ம கவனம் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேங்குது. காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம கைகள் தானாவே அந்த போனை தேடுது. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு மெசேஜ், ஒரு ரீல்ஸ், இப்படி நம்ம மூளையை நாமளே சிதறடிச்சிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு போதை மாதிரி நம்மள அடிமையாக்கிடுச்சு.
விவேகானந்தர் சொன்ன அந்த ஏகாகிரத்தை அல்லது ஒருமுகத்தன்மை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லவே இல்லை. இதனால என்ன ஆகுதுன்னா, நாம செய்யற எந்த வேலையிலும் ஒரு ஆழம் இருக்கிறது இல்ல, எல்லாமே மேலோட்டமா இருக்கு. நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், ஒரே நேரத்துல போன் பார்த்துக்கிட்டே வேலை செய்யலாம், பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கலாம்னு. ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சமயத்தில் ஒரு வேலையை செய், அதை செய்யும் போது உன்னுடைய முழு ஆன்மாவையும் அதில் செலுத்து. நம்ம மூளை ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்தை கவனிக்காது, அது ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதனால நம்ம வேலை திறன் குறையுது, மனசு சீக்கிரம் சோர்வடையுது. ஃபோக்கஸ் இல்லாம செய்யற ஒரு வேலை ஒருபோதும் சிறப்பா அமையாது. விவேகானந்தர் எப்பவுமே சொல்லுவாரு, ஒருமுகப்படுத்தப்பட்ட மனது ஒரு லேசர் கதிர் மாதிரி, அது எதை நோக்கி திருப்பப்படுதோ அதை ஊடுருவி செல்லும். அந்த லேசர் பவர் உங்ககிட்ட இருந்தா உங்களை யாரால தோற்கடிக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கம்பெனிகள் எல்லாம் உங்க கவனத்தை திருடுறதுக்காகவே கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்றாங்க. நீங்க ஒரு போஸ்ட் பார்க்கும்போது வர்ற அந்த டோபமைன் உங்களை அந்த போனுக்கு அடிமையாக்குது. இங்க தான் விவேகானந்தரின் போதனை நமக்கு தேவைப்படுது. உன் மனதிற்கு நீ எஜமானனாயிரு, அடிமையா இருக்காதேன்னு. யாரோ ஒருத்தர் போடுற கமெண்ட்டுக்கும் யாரோ ஒருத்தர் அனுப்புற லிங்க்குக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில இருக்குன்னு அர்த்தம். உங்க கவனத்தை நீங்க எங்க செலவு பண்ணணும்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். ஒரு வேலையை ஆரம்பிச்சா அந்த போனை தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த வேலையோட ஒன்றி போற அந்த திறன் இருக்கே, அதுதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற விலை மதிப்பற்ற ஒரு செல்வம். விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை நான் சிறு வயதிலே செய்திருந்தால் நான் இன்று அடைந்ததை விட 1000 மடங்கு அதிகமாக அடைந்திருப்பேன்னு. யோசிச்சு பாருங்க, அவரே அப்படி சொல்றாருன்னா சாதாரண மனிதர்களான நமக்கு அது எவ்வளவு முக்கியம். இன்னைக்கு வேலையிலேயோ அல்லது பிசினஸ்லயோ யாரு ஜெயிக்கிறாங்க தெரியுமா? யாருக்கு ஆழ்ந்து வேலை செய்ய தெரியுமோ அவங்க தான். மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தை சிதற விட்டுட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் அமைதியா ஒருமுகத்தன்மையோட ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். அந்த தரம் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டும். இவர்கிட்ட கொடுத்தா இந்த வேலை பர்ஃபெக்டா முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை உருவாக்கும். மக்களே, இந்த டிஜிட்டல் உலகத்துல இருந்து நீங்க முற்றிலுமா விலகி போக முடியாது, ஆனா அதை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். விவேகானந்தர் சொன்ன அந்த இரும்பு போன்ற மன உறுதி உங்களுக்கு வேணும். நான் அடுத்த 1 மணி நேரம் இந்த வேலையை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டளை இடுங்க. கவனம் சிதறாத ஒரு மனிதனை பார்க்கும்போது இந்த உலகமே வியந்து நிற்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கவன சிதறல்லையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் ஒருமுகத்தன்மையோட இருந்தா நீங்க தான் அந்த இடத்துல லீடர். உங்க வெற்றியோட ரகசியம் உங்க உழைப்புல மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கிற அந்த போக்கஸ்ல தான் இருக்கு. சரி, உங்களை செதுக்கிக்கிட்டீங்க, பதட்டத்தை குறைச்சிக்கிட்டீங்க, இப்போ கவனத்தையும் ஒருமுகப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை மிஞ்ச ஆளே இருக்க முடியாது. இந்த ஒருமுகத்தன்மை உங்களுக்குள்ள ஒரு அமைதியையும் மிகப்பெரிய அறிவையும் கொண்டு வரும். அடுத்த ரகசியம், நீங்க விழுந்தாலும் எப்படி எழணுங்கிறத பத்தி வாங்க பார்ப்போம். ரகசியம் 4, தோல்வியை கொண்டாடுங்கள். மக்களே, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? வெற்றியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நாம தோல்விய பாவம்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன தோல்வி வந்தாலே போதும் நாம அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையா, இல்ல பிசினஸ்ல ஒரு நஷ்டம் வந்துருச்சா, உடனே என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா விவேகானந்தர் இதை எப்படி பார்க்கிறாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, 1000 முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யணும். தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு கமா. அது உங்களை இன்னும் கொஞ்சம் செதுக்கிறதுக்காக காலம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. தோல்விகளே வாழ்க்கையின் மிகச்சிறந்த அழகுன்னு சொன்னவர் அவர். ஏன் தெரியுமா? வெற்றியை விட தோல்விதான் நமக்கு அதிகமான பாடங்களை கற்றுக் கொடுக்குது. நம்ம பயத்துக்கு முக்கிய காரணம் இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுமோங்கிற அந்த எண்ணம் தான். சோசியல் மீடியால எல்லாரும் அவங்க வெற்றியையும் சந்தோஷத்தையும் மட்டுமே போஸ்ட் பண்ணும்போது நாம மட்டும் ஏன் தோத்துட்டோம்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. விவேகானந்தர் சொல்றாரு, உன் ஆன்மாவிற்கு முன்னால் நீ எம்மாத்திரம். தோல்விங்கிறது உங்களோட ஒரு செயலுக்கு கிடைச்ச முடிவுதானே தவிர அது உங்களோட அடையாளம் கிடையாது. நீங்க செஞ்ச முயற்சி தோத்திருக்கலாம், ஆனா நீங்க ஒரு தோல்வியாளர் கிடையாது. இந்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வந்துட்டா அப்புறம் எப்படி பயம் வரும்?
ஒரு குழந்தை நடக்கும்போது பல முறை விழும். அப்போ அந்த பெத்தவங்க ஐயோ விழுந்துட்டியேன்னு அழமாட்டாங்க, எழுந்து நடன்னு தான் சொல்லுவாங்க. நாம ஏன் நமக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம்? விவேகானந்தரின் போதனையின்படி கஷ்டங்களும் போராட்டங்களும் ஒரு மனுஷனை தங்கம் மாதிரி பட்டை தீட்டும். வாழ்க்கையில் கஷ்டங்களே வரவில்லை என்றால் நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்று அர்த்தம்னு அவர் சொல்லுவார். ஏன்னா நேர்கோட்ல போற வாழ்க்கை எதையுமே கத்துக் கொடுக்காது. மேடு பள்ளங்கள் இருக்கிற வாழ்க்கை தான் உங்களை ஒரு தேர்ந்த டிரைவரா மாத்தும். இன்னைக்கு நம்ம கரியர்லயோ உறவுகள்லயோ வர்ற காயங்களை ஒரு தழும்புகளா பார்க்காதீங்க. அதை நீங்க கடந்து வந்த பாதையோட அடையாளமா ஒரு மெடல் மாதிரி பாருங்க. ஏமாற்றங்கள் வர்றப்போ சரி, இது எனக்கு ஏதோ ஒரு புது பாடத்தை கத்துக்க போகுதுன்னு நினைச்சு அதை ஏத்துக்கோங்க. எப்போ நீங்க தோல்விட்டு கண்டு பயப்படாம அதை அரவணைக்கிறீங்களோ அப்பவே பாதி வெற்றி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். விவேகானந்தர் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுவார். எத்தனை முறை விழுந்தாய் என்பது முக்கியமல்ல, எத்தனை முறை விழுந்த பின்பும் எழுந்தாய் என்பதே முக்கியம்னு. விழறது தப்பு கிடையாது, ஆனா விழுந்த இடத்திலேயே படுத்துக்கிட்டு மத்தவங்க பரிதாபத்தை எதிர்பார்க்கிறது தான் தப்பு. நீங்க ஒரு முறை தோத்துட்டு எழுந்து நிற்கும் போது உங்ககிட்ட இருக்கிற அந்த தைரியம் இருக்கே, அது உலகத்துல எந்த படிப்புலையும் கிடைக்காது. தோல்வியை கொண்டாடுற ஒரு மனுஷனை யாராலையும் மிரட்ட முடியாது. ஏன்னா அவருக்கு போறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனா அடையிறதுக்கு ஒரு உலகமே இருக்கு. அந்த ஃபியர்லெஸ் மனநிலை வந்துட்டா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கும். மக்கள் உங்களை ஒரு முன்னுதாரணமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. மக்களே, தோல்வி வந்தா தனிமையில உட்கார்ந்து அழாதீங்க. இந்த தோல்வி என்னை இன்னும் பலப்படுத்த வந்திருக்குன்னு மார்த்தட்டி நில்லுங்க. விவேகானந்தர் சொன்ன அந்த இரும்பு போன்ற நரம்புகள் எப்போ உருவாகும் தெரியுமா? இடி விழும்போது அசையாம நிக்கிற பாழைக்கு தான் அந்த தன்மை வரும். நீங்க செஞ்ச தப்புல இருந்து கத்துக்கோங்க, ஆனா அந்த தப்பை நினைக்க வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற கேள்வியோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நீங்க ஜெயிக்கும் போது ஆச்சரியப்பட்டு நிப்பாங்க. அப்படி ஒரு ஆளுமையா நீங்க மாறணும்னா முதல்ல தோல்வியை பார்த்து சிரிக்க கத்துக்கோங்க. தோல்வியை கடந்த ஒருத்தரோட முகத்தில் இருக்கிற அந்த தேஜஸும் நம்பிக்கையும் வேற யார்கிட்டையும் இருக்காது. உங்களை இழக்க இந்த உலகம் பயப்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க எதற்கும் அசையாதவர். அடுத்த ரகசியம் உங்களோட அந்த இரும்பு போன்ற உடலமைப்பை பத்தி வாங்க பார்க்கலாம். ரகசியம் 5, உடல் வலிமை மற்றும் மன வலிமையின் அடித்தளம். மக்களே, சுவாமி விவேகானந்தர் என்றதுமே நமக்கு ஆன்மீகம், தியானம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற பல ஃபிட்னஸ் ட்ரெயினர்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவர் சொன்னார், கீதையை படிப்பதை விட கால்பந்து விளையாடுவதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு மிக அருகில் செல்ல முடியும்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆன்மீக துறவி ஏன் இப்படி சொன்னார்? ஏன்னா பலவீனமான உடம்பை வச்சுக்கிட்டு நீங்க எதையுமே சாதிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சு? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கிறோம், ஆனா மனசு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால உடம்பு சோர்ந்து போகுது, அப்புறம் மனசும் தானாவே சோர்ந்து போகுது. உங்க உடம்பு ஒரு துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி இருந்தா அதுல கூர்மையான அறிவை உங்களால ஏத்த முடியாது. விவேகானந்தர் எப்பவுமே இளைஞர்கள் கிட்ட கேட்கிறது உடல் வலிமை தான். நமக்கு தேவை இரும்பு போன்ற தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன் நரம்புகளை இரும்பு மாதிரி இருக்கணும்னு சொல்றாருன்னா, அப்போதான் உங்களால மிகப்பெரிய பொறுப்புகளையும் கஷ்டங்களையும் தாங்க முடியும். இன்னைக்கு சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட நாம வேலையை வெறுத்திடுறோம். சின்னதா ஒரு மன கஷ்டம் வந்தா படுத்துக்கிறோம். ஏன்? நம்ம நரம்புகள் அவ்வளவு பலவீனமா இருக்கு. ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் ஓடணும்னா அதுக்கு ஏத்த ஸ்ட்ராங்கான பாடி வேணும்ல. அதே மாதிரி தான் உங்க லட்சியம் பெருசா இருந்தா அதை தாங்குற அளவுக்கு உங்க உடம்பு வலிமையா இருக்கணும். நீங்க பார்க்கிறதுக்கு ஃபிட்டா எனர்ஜெட்டிக்கா இருந்தாலே உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகும். விவேகானந்தர் பார்வையில் சோம்பேறித்தனம் தான் மிகப்பெரிய பாவம். நமக்கு நிறைய நேரம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறதுக்கு காரணமே நம்ம உடம்புல போதிய எனர்ஜி இல்லாதது தான். நீங்க சரியா சாப்பிடாம, உடற்பயிற்சி செய்யாம, அரைகுறை தூக்கத்தோட இருந்தீங்கன்னா உங்க மூளை எப்படி வேலை செய்யும்? உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் மனசுல தெளிவான சிந்தனைகள் வரும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னு திருமூலர் சொன்ன மாதிரி இந்த உடம்பு தான் நீங்க உங்க லட்சியத்தை அடைய பயன்படுத்துற ஒரே கருவி. அந்த கருவியை மழுங்க விட்டுட்டு நான் பெரிய ஆளாகணும்னு கனவு காண்றதுல அர்த்தமே இல்லை.
ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உங்க உடம்புக்காக நீங்க வியர்வை சிந்தினா மட்டும்தான் உங்க மனசுல இருக்கிற பயம் வெளியே போகும். இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல எக்ஸிகியூட்டிவ் பிரசன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு ரூமுக்குள்ள நுழையும் போது உங்க தோற்றம் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரணும். தோள்பட்டை சரிஞ்சு சோர்ந்து போய் வர்ற ஒருத்தரை விட நேரா நிமிர்ந்து சுறுசுறுப்பா இருக்கிற ஒருத்தர் தான் மக்கள் விரும்புவாங்க. உடல் வலிமைங்கிறது வெறும் ஜிம்முக்கு போய் மசில்ஸ் ஏத்துறது மட்டும் இல்ல, அது உங்க முகத்துல ஒரு தேஜஸை கொடுக்கும். உங்க கண்கள்ல ஒரு ஒளி இருக்கும். நீங்க பேசும்போது அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அந்த அதிகாரமும் தெளிவும் மற்றவங்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். இவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு உலகம் உங்களை மதிக்கும். மக்களே, விவேகானந்தரின் தார மந்திரமே வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம். நீங்க பலவீனமா இருந்தா இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வச்சிடும். ஆனா நீங்க உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் வலிமையா இருந்தா இந்த உலகமே உங்களுக்கு கீழே வரும். உங்களை நீங்க செதுக்கிறதுல உடம்பை செதுக்கிறதும் ஒரு முக்கியமான பகுதி. ஆரோக்கியமான உணவு, சரியான உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், இது மூணும் தான் உங்களை ஒரு சூப்பர்மேனா மாத்த போகுது. உங்களை இழக்க இந்த உலகம் பயப்படணும்னா முதல்ல நீங்க ஒரு ஆரோக்கியமான வலிமையான மனிதனா அவங்க கண்ணுக்கு தெரியணும். அந்த வலிமை தான் உங்களை எல்லா சவால்களையும் ஜெயிக்க வைக்கும். அடுத்த ரகசியம், நீங்க யாருடைய உதவியும் இல்லாம எப்படி மேல வரணும்ங்கிறத பத்தி, அதாவது யாரையும் சாராமல் இருத்தல். வாங்க பார்க்கலாம். ரகசியம் 6, யாரையும் சாராமல் இருத்தல். மக்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷத்துக்கோ நம்ம வெற்றிக்கோ நாம மற்றவங்களை எதிர்பார்த்து நிக்கிறது தான். இவர் எனக்கு உதவி செய்வார், இந்த கம்பெனி என்னை தூக்கிவிடும், என் நண்பன் எனக்கு தோள் கொடுப்பான் அப்படின்னு மற்றவங்க மேல ஒரு பாரத்தை போட்டுட்டு நாம காத்துட்டு இருக்கோம். ஆனா விவேகானந்தர் ஒரு அதிரடியான விஷயம் சொல்றாரு. உனக்கு தேவையான அத்தனை வலிமையும் உனக்குள்ளேயே இருக்கிறது. உன்னுடைய உதவியாளன் நீயே தான். நாம மற்றவங்க மேல சார்ந்து இருக்கும்போது நம்மளோட ரிமோட் கண்ட்ரோலை அவங்க கையில கொடுத்துடுறோம். அவங்க உதவி செஞ்சா நாம மேல வருவோம், இல்லைன்னா அங்கேயே நின்று விடுவோம். இது எவ்வளவு பெரிய பலவீனம் யோசிச்சு பாருங்க. விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், உதவிக்காக கையேந்தாதே. இது பணத்துக்கு மட்டும் இல்ல, அன்புக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ மற்றவங்க பின்னாடி போறதும் ஒரு வகை பிச்சை எடுக்கிறது தான். ஆஃபீஸ்ல மேனேஜர் பாராட்டணும், வீட்டில் எல்லாரும் நம்மளை கவனிக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். அவங்க கவனிக்கலைன்னா உடனே சோர்ந்து போயிடுறோம். நீங்க உங்களை சார்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ஒரு தனி கெத்து வரும். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் என் பாதையை நானே உருவாக்கிப்பேன்னு நீங்க முடிவெடுக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற சக்திகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய தானா வரும். மற்றவங்களை எதிர்பார்த்து நிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண ஆள். ஆனா உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு யூனிக் ஆளுமை. நிறைய பேர் நான் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. ஆனா விவேகானந்தர் பார்வையில தனிமைங்கிறது உங்களை நீங்க கண்டறிகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. தனித்து நில், தைரியமாக இரு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு சிங்கம் எப்பவுமே தனியாதான் வேட்டையாடும், ஆனா அதுக்கு தெரியும் தன் பலம் என்னன்னு. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்திலேயோ இல்ல ஒரு டீம்லயோ நீங்க வேலை செஞ்சாலும் உங்களோட தனித்திறமையை நீங்க வளர்த்துக்கணும். இவர் இல்லைன்னா இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க உருவாக்கணும். அதுக்கு நீங்க உங்களை சார்ந்து உழைக்கணும். அடுத்தவங்க செய்வாங்கன்னு காத்துட்டு இருந்தா நீங்க அந்த கூட்டத்துல ஒரு ஆளா மறைஞ்சு போயிடுவீங்க. விவேகானந்தர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. உன்னை நீயே நம்பலனா அப்புறம் கடவுள் வந்து உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? 33 கோடி தேவர்களை நீங்க நம்பினாலும் உங்களை நீங்க நம்பலனா உங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. இதுதான் கசப்பான உண்மை. சுயசார்பு அப்படிங்கிறது அகங்காரம் கிடையாது, அது தன்னம்பிக்கை. என்னால இந்த வேலையை செய்ய முடியும், ஒருவேளை எனக்கு தெரியலன்னா நானே கத்துப்பேன்னு நிக்கிறது தான் அந்த ரகசியம். இன்னைக்கு கூகுள் இருக்கு, ஏஐ இருக்கு, கத்துக்க 1000 வழிகள் இருக்கு. யாருடைய கைப்பிடியும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது வர்ற அந்த தன்னிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. கடைசியாக ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் மற்றவங்க உதவிக்காக காத்துட்டு இருக்காங்களோ அவங்கள இந்த உலகம் மதிக்காது. ஆனா யாரு எதற்கும் அஞ்சாம யாரையும் சாராம தம் பாதையில நேரா போய்கிட்டே இருக்காங்களோ அவங்க பின்னாடி தான் இந்த உலகமே ஓடி வரும். நீங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கிறத நிறுத்தும் போது உங்ககிட்ட ஒரு காந்த சக்தி உருவாகும். அந்த சக்தி உங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஈர்க்கும்.
உங்களை இழக்க இந்த உலகம் ஏன் பயப்படும் தெரியுமா? ஏன்னா நீங்க யாரையும் எதிர்பார்க்காத ஒரு சுதந்திர பறவை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட நட்பும் உறவும் கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப அபூர்வம். அதனால இன்னைக்கே மத்தவங்க மேல வச்சிருக்கிற அந்த எதிர்பார்ப்புகளை செதுக்கி எறிங்க. உங்களை நீங்களே நம்புங்க. அடுத்த ரகசியம், நீங்க பேசுற வார்த்தைக்கும் செய்யற செயலுக்கும் இருக்கிற அந்த நேர்மையை பத்தி வாங்க பார்க்கலாம். ரகசியம் 7, சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கட்டும். மக்களே, இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? முன்னாடி ஒருத்தர் ஒரு வாக்கு கொடுத்தா அதுக்காக உயிரையே கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலையில ஒன்னு சொல்றோம், மதியம் அதை மாத்திடுறோம், நைட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சாதிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போலித்தனம். இந்த நேரத்துல தான் விவேகானந்தரோட அந்த கர்ஜனை நமக்கு தேவைப்படுது. அவர் சொன்னார், உன் இதயம் எதை சொல்கிறதோ அதையே நாக்கும் சொல்லட்டும், உன் நாக்கு எதை சொல்கிறதோ அதையே கைகளும் செய்யட்டும். இது கேட்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஆனா இதை செஞ்சா நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க ஒரு மகா சக்தி. இன்னைக்கு சோசியல் மீடியால நாம எப்படி இருக்கோம்? உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கவலை இருக்கும், ஆனா வெளியில ஹாப்பி வைப்ஸ் ஒன்லின்னு போஸ்ட் போடுவோம். ஆபீஸ்ல மேனேஜர் முன்னாடி ஒரு மாதிரி பேசுவோம், அவர் போனதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவோம். இந்த இரட்டை வேடம் தான் நம்ம மனசை குதறுது. விவேகானந்தர் எப்பவுமே தூய்மையை வலியுறுத்துவார். தூய்மைனா குளிக்கிறது மட்டுமில்ல, உங்க எண்ணத்துக்கும் உங்க செயலுக்கும் நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கிறது தான். மனதில் ஒன்று வாக்கில் ஒன்று அப்படின்னு வாழ்ற ஒருத்தரோட கண்கள்ல ஒரு பயம் இருக்கும், ஆனா சொல்றத செய்யற ஒருத்தரோட கண்கள்ல ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கும். அந்த தைரியம் உங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட போலித்தனம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துலயோ சரி, ஒருத்தருக்கு திறமை இருக்கோ இல்லையோ அவர் நம்பகமானவர் அப்படின்னு ஒரு பெயர் எடுத்துட்டா உலகம் அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டா எந்த தடை வந்தாலும் அதை செஞ்சு முடிக்கணும். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த மூன்றும் வெற்றிக்கு அவசியம். ஆனா எல்லாவற்றையும் விட அன்பு முக்கியம். அந்த அன்பு எப்போ வரும்னா நீங்க நேர்மையா இருக்கும் போதுதான் வரும். உங்களை நம்புற ஒருத்தரை ஏமாற்றுறது உங்களையே நீங்க ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். உங்க வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலன்னா மத்தவங்க எப்படி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க? இன்னைக்கு நிறைய நேரம் நாம உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதிகளை கொடுப்போம், அப்புறம் அதை செய்ய முடியாம தவிப்போம். விவேகானந்தர் சொல்ற அந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், இங்க தான் வேலை செய்யுது. உங்களால எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை முடிக்கிறதுக்கு உயிரையே பணயம் வைங்க. இந்த உலகத்துல அறிவுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், பணக்காரங்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நேர்மையானவர்கள் ரொம்ப குறைவு. நீங்க அந்த நேர்மையான லிஸ்ட்ல இருக்கும்போது நீங்க ஒரு அபூர்வமான மனிதர். நீங்க இல்லாத ஒரு சூழல்ல கூட உங்க நேர்மை உங்களை பற்றி பேசணும். அவர் சொன்னா சொன்னபடி செய்வாருப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சர்டிபிகேட் உங்களை எந்த ஒரு நெருக்கடியிலும் காப்பாத்தும். மக்களே, ஏன் உங்களை இழக்க மக்கள் பயப்படணும்? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஏமாற்றவர்களா இருக்கிறப்போ ஒரு நேர்மையான மனுஷனோட துணை கிடைக்கிறது பெரிய வரம். நீங்க சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கும்போது உங்களை ஒரு மேக்னெட் மாதிரி மக்கள் தேடி வருவாங்க. உங்க பாஸ் உங்களை இழக்க விரும்ப மாட்டார், ஏன்னா நீங்க நம்பகமானவர். உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்க உண்மையானவர். உங்க குடும்பம் உங்களை ஒரு தூணா பார்க்கும். இந்த இன்டெகிரிட்டி தான் ஒரு மனிதனை இம்மார்டல் ஆக்குது. அதனால இனிமேல் ஒரு வார்த்தை சொல்லும் போது கவனமாயிருங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை செஞ்சே தீருங்க. இந்த நேர்மை உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொண்டு வரும். அடுத்த ரகசியம், உங்களை நோக்கி வர்ற விமர்சனங்களை நீங்க எப்படி எதிர்கொள்ளணும்ங்கிறத பத்தி வாங்க பார்க்கலாம். ரகசியம் 8, விமர்சனங்களை எதிர்கொள்ளுதல். மக்களே, இன்னைக்கு நாம எதை செஞ்சாலும் அதை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. நீங்க நல்லதே செஞ்சாலும் ஏன் இதை பண்றேன்னு கேட்பாங்க, செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்பாங்க. குறிப்பா இந்த சோசியல் மீடியா காலத்துல யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் போடுற ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்மளோட மொத்த நாள் சந்தோஷத்தையும் கெடுத்துருது. இந்த இடத்துல தான் விவேகானந்தரோட அந்த வீர கர்ஜனை நமக்கு தேவைப்படுது. அவர் சொன்ன ஒரு விஷயம், நீ ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது உலகம் உன்னை எதிர்க்கும், பிறகு கேலி செய்யும், அதன் பிறகு உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை பின்பற்றும். இதுதான் உலகத்தோட நியதி. நீங்க விமர்சிக்கப்படுறீங்கன்னா நீங்க ஏதோ ஒண்ணு மத்தவங்களை விட வித்தியாசமா செய்யறீங்கன்னு அர்த்தம். விவேகானந்தர் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் இது. ஒரு யானை தெருவுல நடந்து போகும்போது அதை சுத்தி இருக்கிற நாய்கள் எல்லாம் குறைக்கும், ஆனா அந்த யானை திரும்பி பார்க்காது. அது பாட்டுக்கு தான் வேலையை செஞ்சுக்கிட்டு கம்பீரமா போகும். இதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்.
உங்களை விமர்சனம் பண்றவங்க பெரும்பாலும் உங்களை விட கீழே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களை விட மேலே இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ண நேரம் இருக்காது. அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால ஒருத்தர் உங்களை தாழ்த்தி பேசுறாருன்னா அவர் உங்க வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம். அந்த விமர்சனங்களை உங்க காதுக்குள்ள கொண்டு போகாதீங்க. விவேகானந்தர் சொல்றாரு, உன்னை நீயே தாழ்த்திக்காதே. மற்றவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியமே இல்லை. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட நீங்க பயப்பட தேவையில்லை. விமர்சனங்கள் வர்றப்போ அதை ஒரு உரமா எடுத்துக்கோங்க. ஒரு செடி வளரணும்னா அதுக்கு அழுக்கு நிறைந்த சாணம் தேவைப்படுது. ஆனா அந்த செடி அந்த அழுக்கை எடுத்துக்கிட்டு அழகான பூக்களை கொடுக்குது. அதே மாதிரி மற்றவங்க வீசுற அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை உங்க வெற்றிக்கான எரிபொருளா மாத்திக்கோங்க. அவங்க பேச பேச நீங்க உங்க வேலையில இன்னும் வேகமா ஓடுங்க. நிறைய பேர் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல போய் தேவையில்லாத வாக்குவாதத்துல சிக்கிப்பாங்க. ஆனா விவேகானந்தரின் வழி என்ன தெரியுமா? அமைதி. நீங்க பதில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வெற்றி பேசும். நீங்க யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் உங்களை இன்னைக்கு கேலி பண்றாங்களோ அவங்களே நாளைக்கு உங்களை வியந்து பார்ப்பாங்க. அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். மக்களின் பாராட்டுக்கும் விமர்சனத்துக்கும் அடிமையாகாதே. உன் ஆன்மாவுக்கு நீ உண்மையாயிரு அப்படின்னு அவர் சொல்லுவார். புகழ்ச்சி வரும்போது தலைக்கணம் அடையாமலும் இகழ்ச்சி வரும்போது துவண்டு போகாமலும் இருக்கிற அந்த மனப்பக்குவம் தான் ஒரு தலைவனுக்கு அழகு. மக்களே, ஏன் உங்களை இழக்க மக்கள் பயப்படுவாங்க? ஏன்னா எதற்கும் அசையாத ஒரு மனிதனை பார்க்கும்போது இந்த உலகத்துக்கே ஒரு பிரமிப்பு வரும். எத்தனை பேர் இவரை திட்டினாலும் எவ்வளவு கேலி பண்ணாலும் இவர் தன் கொள்கையிலிருந்து மாறவே மாட்டேங்கிறாரேன்னு மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அந்த உறுதி தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்தும். விமர்சனங்களை கண்டு பின்வாங்காம சிங்கத்தை போல நேரா நிமிர்ந்து நடங்க. உங்க பாதையில நீங்க உறுதியா இருந்தா உங்களை விமர்சிச்ச அதே நாக்குகள் நாளைக்கு உங்களை புகழ்ந்து பேசும். இந்த மன உறுதி உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க அடுத்த கட்டத்துக்கு தயார். அடுத்த ரகசியம், நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க போறீங்கிறத பத்தி, அதாவது பகிர்ந்து வாழும் பண்பு. வாங்க பார்க்கலாம். ரகசியம் 9, பகிர்ந்து வாழும் பண்பு. மக்களே, விவேகானந்தர் சொல்லுவார், யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்ந்தும் இறந்ததற்கு சமம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம். இன்னைக்கு நம்ம ஓட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன் சம்பளம் எவ்வளவு? ஏன் வளர்ச்சி என்ன? இது தப்பு கிடையாது. ஆனா வெறும் நான், ஏன் குடும்பம் அப்படின்னு மட்டும் சுருங்கி போயிட்டா அங்க உங்க ஆளுமை வளரவே வளராது. நீங்க இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறீங்கிறது தான் உங்களோட உண்மையான அடையாளம். விவேகானந்தர் ஒரு சூப்பரான தத்துவம் சொல்லுவார், சுயநலமின்மையே வாழ்க்கை, சுயநலமே மரணம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு குளம் தண்ணீரையே வச்சுக்கிட்டு வெளியே விடாம இருந்தா அது தேங்கி போய் நாத்தம் அடிக்கும். ஆனா ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருந்து எல்லாருக்கும் தண்ணீரை கொடுத்தா அது எப்பவுமே சுத்தமா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அறிவோ பணமோ இல்லை ஒரு சின்ன உதவியோ அதை மற்றவங்களுக்கு பகிரும் போது தான் நம்ம மதிப்பு கூடுது. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல வேல்யூ அடிஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா அங்க நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கிறத விட அந்த கம்பெனிக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்கிறது தான் முக்கியம். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நம்மள பல பேர் உதவி செய்வோம், ஆனா அவன் நமக்கு திரும்ப செய்வானான்னு ஒரு கணக்கு போடுவோம். விவேகானந்தர் சொல்ற ரகசியம் என்னன்னா, ஒரு கை கொடுப்பதை மறு கை அறியக்கூடாது. நீங்க ஒரு உதவி செஞ்சுட்டு அதை தம்பட்டம் அடிச்சா அந்த உதவியோட புனிதமே போயிடும். உங்ககிட்ட ஒரு விஷயம் அதிகமா இருந்தா அதை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது வெறும் பணம் மட்டும் இல்லை. ஒருத்தருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுக்கலாம். சோகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசலாம். இந்த கிவிங் ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, அதை நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆஃபீஸ்ல எல்லாரும் அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறாங்கன்னு வச்சுப்போம். ஆனா நீங்க மட்டும் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆஃபீஸ்ல நீங்க இல்லைன்னா அந்த இடமே ஸ்தம்பிச்சு போயிடும்ல. அதுதான் இன்வேல்யூபிள் ஆகிறது. நீங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளவரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மதிப்பு உயரும். மக்கள் உங்களை ஒரு தலைவனா, லீடரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா தலைவன் என்பவன் அதிகாரம் செய்பவன் அல்ல, அள்ளி கொடுப்பவன். அது அறிவோ அன்போ எதுவாக இருந்தாலும் சரி. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நீங்க வளர்த்து விட்டா அவங்க உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாங்க. மக்களே,
ஏன் உங்களை இழக்க மக்கள் பயப்படுவாங்க? ஏன்னா சுயநலமான இந்த உலகத்துல மற்றவங்களுக்காக யோசிக்கிற உங்களை மாதிரி ஒருத்தரை இழக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம். நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையில ஒளியை ஏத்தி வச்சிருப்பீங்க, ஒருத்தரோட கரியரை மாத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலகம் ஒரு பொக்கிஷமா பார்க்கும். அவர் இருந்தா ஒரு தைரியம், அவர் நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு மக்கள் உங்களை நம்புவாங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை ஒரு சகாப்தமா மாற்றும். இப்போ 9 ரகசியங்கள் பார்த்தாச்சு. கடைசி ரகசியம் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. நீங்க இதுக்கெல்லாம் எங்கிருந்து சக்தியை பெறணுங்கிறத பத்தி, அதாவது நிகழ்காலத்தில் வாழுதல். வாங்க பார்க்கலாம். ரகசியம் 10. நிகழ்காலத்தில் வாழுங்கள். மக்களே, நாம இப்போ இந்த வீடியோவோட கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியத்துக்கு வந்திருக்கோம். விவேகானந்தர் ஒரு ஆழமான உண்மை சொல்லுவார். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாதே, வருங்காலத்தை பற்றி பயப்படாதே, நிகழ்காலத்தில் விழிப்புடன் இரு, உனது எதிர்காலம் தானாகவே மலரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேர் உண்மையிலேயே இப்போ இங்க இருக்கோம்? ஒன்று முறிஞ்சு போன விஷயங்களை நினச்சி அன்னைக்கு அப்படி ஆகிடுச்சே, அவர் என்னை இப்படி திட்டாரேன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, என் ஃபியூச்சர் என்ன ஆகுமோன்னு நினச்சி இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருப்போம். விவேகானந்தர் பார்வையில் இது ஒரு வகை மனநோய். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு நிமிடம் மட்டும்தான். நம்ம மூளை ஏன் சீக்கிரம் டயர்ட் ஆகுது தெரியுமா? நம்ம எனர்ஜி எல்லாம் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் சிதறி கிடக்குது. ஒரு லென்ஸ் வழியா சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் குவிக்கும் போது எப்படி காகிதம் எரியுதோ, அதே மாதிரி உங்க மொத்த கவனத்தையும் இந்த நிமிஷத்துல குவிச்சிங்கன்னா உங்களால எந்த ஒரு கடினமான வேலையையும் ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். விவேகானந்தர் சொல்லி கொடுத்த அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது இதுதான். நீங்க ஒரு காஃபி குடிச்சா அந்த காஃபியோட சுவையை முழுசா அனுபவிக்கணும். ஒருத்தர் கிட்ட பேசினா அவர் சொல்றத மட்டும் முழுசா கவனிக்கணும். இப்படி ஒவ்வொரு நொடியையும் நீங்க விழிப்புணர்வோட வாழும்போது உங்ககிட்ட ஒரு அபூர்வமான தெளிவு வரும். அந்த தெளிவு இருக்கிற இடத்துல குழப்பமோ பதட்டமோ இருக்காது. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கறதுலையும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதுலையும் நேரத்தை செலவிடுறாங்க. ஆனா விவேகானந்தர் சொன்ன ரகசியம் என்னன்னா, உன் விதியை நீயே உருவாக்குகிறாய். நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்கிறது இன்னைக்கு நீங்க எதை செய்யறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு உழைப்பும், நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு செங்கல். அஸ்திவாரத்தை சரியா போடாம கோபுரம் எப்படி உயரும்னு கவலைப்படுறதுல என்ன பயன்? இன்றைய கடமையை செம்மையாக செய், அதுவே உன்னை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த தத்துவம் உங்களுக்குள்ள வந்தா நீங்க தேவையில்லாத பயத்திலிருந்து விடுதலையாகிடுவீங்க. இந்த ரகசியத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சா மத்தவங்க உங்களை பார்க்குற விதமே மாறிடும். நீங்க ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்க பிரசன்ஸ் அங்க அழுத்தமா இருக்கும். ஏன்னா நீங்க அங்க முழுசா இருக்கீங்க. ஆபீஸ் மீட்டிங்ல மத்தவங்க எல்லாம் போனை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் கூர்மையா கவனிச்சு பேசுனீங்கன்னா உங்களோட அந்த ஃபோக்கஸ் மத்தவங்களை பிரமிக்க வைக்கும். நிகழ்காலத்துல வாழுற ஒருத்தருக்கு தான் சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்க தெரியும். ஏன்னா அவர் எதற்கும் பயப்பட மாட்டார். நடப்பது நடக்கட்டும், அதை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற அந்த ராஜ நடை உங்களுக்கு வேணும்னா நீங்க நிகழ்காலத்துக்கு வந்துதான் ஆகணும். இதுதான் ஒரு மகா மனிதனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம். சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 10 ரகசியங்களை ஒரு நிமிஷம் சுருக்கமா சொல்றேன். 1. உங்களை நீங்களே செதுக்குங்க, மற்றவங்களோட நகலா இருக்காதீங்க. 2. பதற்றப்படாதீங்க, அமைதிதான் உங்களோட மிகப்பெரிய பலம். 3. கவனத்தை சிதறவிடாதீங்க, லேசர் போல ஒருமுகத்தன்மையோட இருங்க. 4. தோல்வியை கொண்டாடுங்க, அதுதான் உங்களை பைரம் போல பட்டை தீட்டும். 5. உடல் வலிமையை பேணுங்க, அதுதான் உங்க மனசுக்கான அஸ்திவாரம். 6. யாரையும் சாராதீங்க, உங்க உதவிக்கு நீங்களே போதும். 7. நேர்மையாயிருங்க, உங்க சொல்லும் செயலும் வேற வேறையா இருக்கவே கூடாது. 8. விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீங்க, சிங்கம் மாதிரி கம்பீரமா நடங்க. 9. பகிர்ந்து வாழுங்க, நீங்க கொடுக்கிற அன்பு தான் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாத்தும். 10. நிகழ்காலத்துல வாழுங்க, ஏன்னா இந்த நிமிஷம் மட்டும்தான் உண்மையானது. இந்த 10ம் சேர்ந்துதான் உங்களை ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து மா மனிதனா மாத்த போகுது. வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
ஒரு கழுகு 40 வயசாகும்போது ஒரு இக்கட்டான நிலைக்கு வருமா? அதோட நகங்கள் எல்லாம் வளைஞ்சு போயிடும். அதோட மூக்கு ரொம்ப நீளமாகி மார்புல குத்த ஆரம்பிக்கும். சாப்பிட முடியாது. சிறகுகள் எல்லாம் கனமாகி அதால பறக்கவே முடியாது. இப்போ அந்த கழுகுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு பசியால செத்து போகணும், இல்லைன்னா ரொம்ப வலியான ஒரு மாற்றத்தை ஏத்துக்கணும். அந்த கழுகு ஒரு மலை உச்சிக்கு போகுமா. அங்க தன்னோட அலக ஒரு பாறையில அடிச்சு உடைக்கும். அந்த வலி நினைச்சு கூட பார்க்க முடியாது. புது மூக்கு வளர்ந்த பிறகு அந்த அலகால தன்னோட ஒவ்வொரு நகத்தையும் பிடுங்கி எறியும். அப்புறம் பழைய சிறகுகளை ஒவ்வொன்னா பிடுங்கி எடுக்கும். 5 மாசம் ரத்தமும் வலியுமா அந்த கழுகு அங்கேயே கிடக்கும். ஆனா 5 மாசம் கழிச்சு புது அலகு, புது நகம், புது சிறகுகளோட அந்த கழுகு அடுத்த 30 வருஷத்துக்கு ஒரு ராஜாவா மறுபடியும் வானத்துல பறக்கும். மக்களே, விவேகானந்தர் சொல்ற இந்த 10 ரகசியங்களும் அந்த கழுகோட வலி மாதிரி தான். உங்ககிட்ட இருக்கிற பழைய சோம்பேறித்தனம், பயம், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிற குணம், இதையெல்லாம் நீங்க பிடுங்கி எறியணும். அது வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த வலியை நீங்க தாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு ராஜ கழுகா இந்த உலகத்துல வலம் வருவீங்க. இன்னைக்கு உங்களை ஆபீஸ்ல மதிக்கலையா, இல்ல உறவுகள்ல நீங்க ஒரு ஓரமா கிடைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கழுகு மலை உச்சியில இருக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது தான் அதோட பிரம்மாண்டம் புரியும். நீங்க விவேகானந்தர் சொன்ன இந்த மாற்றங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்தா உங்களை இழக்க இந்த உலகம் பயப்படும். ஏன்னா வலியை தாங்கி தன்னைத்தானே மாத்திக்கிட்ட ஒரு மனிதன் எதற்கும் அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தரோட துணையை தான் இந்த உலகம் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கு. மக்களே, இந்த 40 நிமிஷம் நீங்க செலவு செஞ்ச நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புறேன். உங்களை சுத்தி இருட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க தான் அந்த இருட்டை போக்க போற வெளிச்சம். நம்ம சேனல்ல இருக்கிற ஃபயரை வச்சு உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்துங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன நெருப்பையாவது உண்டாக்கி இருந்தா நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. மறக்காம லைக் பண்ணி வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு அடியிலையும் நான் உங்க கூடவே இருப்பேன். மக்களே, அந்த கழுகு மாதிரி நீங்களும் மறுபிறவி எடுக்க தயாரா? அந்த வில் பவர் உங்ககிட்ட இருந்தா இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி. உங்க வாழ்க்கையை தீயா மாத்த இன்னும் பல வீடியோக்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும்னா நம்ம குடும்பத்துல நீங்களும் ஒரு அங்கமாகுங்க. இதை உங்க நண்பர்கள் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன ஷேர் இன்னொருத்தரோட வாழ்க்கையே மாத்தலாம். எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களே உங்கள் விதியை உருவாக்குபவர். விவேகானந்தரின் சொற்கள் உங்கள் நரம்புகளில் மின்னலாய் பாயட்டும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நில்லாமல் ஓடுங்கள். அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.